அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தும் ஓபிஎஸ் அணி. ஓபிஎஸ் அணி என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளது என ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதேபோன்று அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் போன்றவர்களும் ஓபிஎஸ் எங்களோடு தான் உள்ளார், 18வது மக்களவைத் தேர்தலில் இருந்தே ஓபிஎஸ் அணி எங்களோடு தான் இருக்கிறார்கள். அமமுகவின் தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளார்கள். நாங்கள் கூறுவதை தட்டாமல் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் என அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக கூட அமித்ஷா நயினார் நாகேந்திரனிடம் இதே கருத்தை வலியுறுத்தி சென்றதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜக பிஜேபி கூட்டணியை உறுதி செய்ய அமித்ஷா தமிழகம் வந்தபோது ஓபிஎஸ் அமமுகவின் டிடிவி தினகரன் போன்றவர்களை அழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும், அமமுகவின் டிடிவி தினகரன் அப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் அவரால் வர இயலவில்லை. அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ அழைக்க பாஜக விரும்பியதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதால் ஓபிஎஸ் அப்பொழுது அழைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதைத்தான் ஓபிஎஸ் அவர்களும் சமீபத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். தான் கூட்டணி அறிவிப்பின் பொழுது தன்னை அழைப்பார்கள் என எதிர்பார்த்தேன், ஆனால் என்னை அழைக்கவில்லை. இது எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலிலிருந்து இன்று வரையிலும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்கிறோம். மேலும் இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாகத்தான் அதிமுகவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. பாஜக கேட்டுக்கொண்டதால் ஈரோடு தொகுதியில் நாங்கள் அறிவித்திருந்த போட்டி வேட்பாளரை வாபஸ் பெற வைத்தோம். அதனால்தான் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அப்பொழுது நாங்கள் போட்டி வேட்பாளரை வாபஸ் பெறாமல் வைத்திருந்தால் இரட்டை இலை சின்னம் முடங்கியிருக்கும், அவர்களுக்கு கிடைத்திருக்காது. பாஜக கேட்டுக்கொண்டதால் விட்டு கொடுத்தோம். தொடர்ந்து அவர்களுக்கு இதுவரையிலும் இடைக்கால நிவாரணமாகத்தான் இரட்டை இலை சின்னம் உள்ளது. அப்பொழுது அவர்களுக்கு விட்டு கொடுத்ததால் தான் 18வது மக்களவைத் தேர்தலில் நான் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டேன். அப்படி இருந்தும் கூட அந்த தொகுதி மக்கள் எனக்கு 3,42,000 வாக்குகளை வாரி வழங்கினார்கள். இந்தியாவில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களிலேயே அதிகப்படியான வாக்குகளை பெற்றது நான் மட்டும்தான். 33% வாக்குகளை பெற்றிருந்தேன். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு அணியில் 38 மாவட்ட செயலாளர்கள், 108 அமைப்புகள் உள்ளது. 38 மாவட்ட செயலாளர்களுக்கும் மே 14, 15 தேதிகளில் ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டோம். இதேபோன்று மண்டல வாரியாக சென்று ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்தந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்ய உள்ளோம். ஏற்கனவே ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவோடு இணைய வேண்டும் எனவும், மற்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றுதான் கூறியுள்ளார்கள். இதேபோன்று ஒவ்வொரு மண்டல நிர்வாகிகளும் என்ன கூறுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் கூட்டணி யாரோடு என்பதை நாங்கள் முடிவு செய்ய உள்ளோம். அதற்கு முன்பாக கூட்டணி யாரோடு என அறிவிக்க நாங்கள் தயாராக இல்லை என்று கூறுகிறார்கள். மேலும் ஓபிஎஸ் அணியில் உள்ள முக்கிய தலைவர்களான வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் கூட பாஜக கூட்டணியில் இனிமேலும் நாம் தொடர வேண்டுமா? அவர்களை நம்பி நாம் காலத்தை விரயம் செய்துவிட்டோம். அதிமுகவில் நம்மை இணைப்பதாக கூறினார்கள், அதுவும் நடைபெறவில்லை. நமது பலம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நாம் ஒரு புதிய அணியில் கூட்டணியை உருவாக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம், மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். நமக்கும் வாக்கு பலம், சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அப்பொழுது தானாக நம்மை மறுதளித்தவர்கள் அனைவரும் நம்மை நாடி வருவார்கள். அதை விட்டுவிட்டு எதற்காக நாம் அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும் என இவர்கள் கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் அணியின் ஒரு சில தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தையை நடத்த துவங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. மிக விரைவில் ஓபிஎஸ் அணி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கும் என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். அதற்கு ஓபிஎஸ் அவர்களும் மௌனம் சாதித்து வருகிறார். மண்டல பொறுப்பாளர்களின் கூட்டத்தை முடித்துவிட்டு அது பற்றி முடிவெடுக்கலாம் என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. நன்றி.